சொந்தங்களுக்கு, பேரன்பின் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் இரா கதிரீசன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடும், நலம் பெற்று தமிழ் மக்களும் உலகத்தீரும் வாழ வேண்டும் என்ற பேராவலோடும் உங்களோடு கதைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளி என்பது அரசியல் சார்ந்த காணொளிதான். இந்த காணொளியில் இங்கே எந்த அரசியல் மேலோங்க வேண்டும், திராவிடமா தமிழ் தேசியமா என்ற இரட்டை தத்துவங்களும், திமுக அல்லது திராவிடக் கழகங்கள், திராவிட கட்சிகள் அவற்றை நொறுக்கி தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி மேலோங்குவது தான் இந்த நிலத்திற்கு ஆகச்சிறந்த வலிமையையும் ஆற்றலையும் இந்த மக்களுக்கும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கும். அதுபோல இந்த மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படும் என்பதில் முனையளவும் உங்களுக்கு ஐயம் வேண்டாம். எப்பொழுதும் நாம் தற்குறித்தனமாக சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. மக்கள் மிகுந்த அறிவாற்றல் பெற்றவர்களாக இருக்கின்ற பட்சத்திலும் சில நேரங்களில் மத போதை, சாதிய சித்தாந்தங்கள், எண்ணங்கள் ஒருபுறம் மேலுங்கக்கூடிய இடத்திலும் சினிமா, தரைக்கவர்ச்சி உள்ளிட்டவற்றில் சிக்குண்டு தமிழர்கள் அழிக்கப்படுவதும் சிதைக்கப்படுவதும் இத்தனை காலமாக நடந்திருக்கிறது. இந்த நிலத்தில் ஒரு கட்சியினுடைய தலைமை அல்லது ஒரு கட்சியினுடைய தத்துவம், தமிழ் நிலத்தில் ஒரு கட்சியினுடைய தத்துவம் பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக என்ற எவரும் வேண்டாம், இந்த நிலத்தில் எங்களுடைய நல்லாட்சி மலர்ந்தே தீரும் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கையை கடந்த 4 பொதுத் தேர்தல்களிலும் பங்கேற்று தனித்து நின்ற ஆளுமை 5வது முறையாக செந்தமிழன் சீமான் தலைமையில் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை களமிறக்கி எல்லா வேட்பாளர்களையும் முன்னமே களத்திலே நிறுத்தி காசு பணம் இல்லாவிட்டாலும் தத்துவத்தையும் மக்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மாண்பையும் அன்பையும் இந்த நிலத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய தீராத காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி மிகவும் வலிமையான வாக்கினை வாங்கிவிடக்கூடாது என்பதில் 3 தரப்பு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று ஆளும் தரப்பான திமுக, இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடியின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கட்டுமானம் சரியாக இருந்தாலும் ஈர்ப்பு விசையற்ற எடப்பாடியால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. அந்த நிலையில் சீமான் என்ற பேர் ஆளுமை 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தன்னுடைய அந்த சட்டமன்ற அவையிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக கொண்டு எதிர்க்கட்சியாக சென்று அமரக்கூடிய ஆற்றலும் அல்லது ஆளும் கட்சியாக வரவேண்டிய அவசியமும் இந்த நிலத்திற்கு இருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர்ந்து தெளிந்து இம்முறை வாக்களிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் புதிதாக அரசியல் கனவு பல வருடங்களாக வைத்திருந்த தளபதி என்று ரசிகர்களால் தமிழ் சினிமாவில் அழைக்கப்படக்கூடிய விஜய் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான பிரம்மாண்ட செலவழிப்புகளையும் பல்வேறு கட்டுக்கதைகளை கட்டுவதற்கு யூடியூபர்கள் மூலமாகவும் அல்லது எழுத்து ஊடகமும், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் இவற்றுக்கெல்லாம் பணத்தை எப்படி திராவிடம் வாரி இறைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதும், அதுபோல கட்டமைக்கக்கூடிய வேலையை சித்து விளையாடல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய டிவிகே என்கின்ற தளபதி மக்கள் கழகம், அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்றெல்லாம் இவர்கள் இருபொருள்படும் ஒற்றை பெயரை வைத்து இந்த தமிழர்களுடைய திரை மோகத்தை பயன்படுத்தி தன்னை ஒரு நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடிய விஜய் அவர்கள் மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அங்கே கோலோச்ச வேண்டும், அங்கே விளையாடி பார்க்கலாம் என்று வரக்கூடிய சிலரும், நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்னும் திரைமுகத்தில் சிக்குண்டு அழிந்து போகாமல் வரக்கூடிய 2026 தேர்தலில் ஆகச்சிறந்த ஓர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய, தலைமையை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை, குறிப்பாக செந்தமிழன் சீமான் அவர்களை
முன்னிலைப்படுத்தி வாக்கினை செலுத்த வேண்டும். அவர் சார்ந்த தம்பிகளையும் பலப்படுத்தி அவர்களையும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி, அதுபோல 2029 வரக்கூடிய பாராளுமன்றத்திலும் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி நாட்டிற்காகவும் தமிழ் நலத்திற்காகவும் தங்களுடைய வாத பிரதிவாத திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தி மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அந்த தூய மனத்தை அவர்கள் எங்கே சென்று அவற்றை அமல்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திற்கு வாக்களித்து அவர்களை அனுப்ப வேண்டிய தலையாய கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இருப்பது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது வெறுமனே ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபராக இந்த பதிவினை நான் கூறவில்லை. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக 14-15 வயது இருக்கும் போது இருந்து இந்த செய்தி தொலைக்காட்சிகள் அப்பொழுதெல்லாம் புதியதான் வரும். அவற்றிலிருந்து அந்த செய்திகளை கேட்பது, அரசியல் மீது தீராத அந்த பற்றும் வந்தது. அந்த காலகட்டத்தில் திராவிடத்தின் பானையிலே பயணித்த நான் இந்த ஈழப் பிரச்சனை என்பது களத்திலே நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் கொன்றொழிக்கப்பட்ட போது போராடுவதற்கு கூட வலிமையற்றவர்களாக இந்த இனம் சபிக்கப்பட்டு கிடந்ததை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த போராட்டங்கள், அதை முன்னெடுத்த சீமான் உள்ளிட்ட பலரையும் சிதைத்தது. அதில் மெய்யாக இந்த இனத்திற்கு போராடக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று அடையாளம் காட்டி அந்த கலைஞர் எனும் குலைஞரை ஒருபுறம் நாம் துவம்சம் செய்தாலும் மறுபுறத்தில் இந்த தலைவனை அடையாளம் காட்டியதற்காகவும் அவருக்கு நன்றியையும் தெரிவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம். மக்கள் சிந்தித்து வாக்களிப்பதோடு அல்லாமல் தங்களுடைய நிலத்திற்கு எந்த தத்துவம் வேண்டும், எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பேராற்றலாக தமிழர்கள் இனி மாறுவார்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய வாக்குகளின் மூலமாக வெளிப்படுத்துங்கள். தயை கூர்ந்து திரைமுகத்தில் சிக்குண்டும் அல்லது பணத்திற்காக திராவிட அந்த சாக்கடையில் விழுவது, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கின்றோம், திமுக காரர்கள் தான் என்று சொல்வது, எங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைத்தது என்று சொல்வது, எங்கள் வீட்டு இல்ல திருமணத்திற்கு வந்தார்கள் என்று நாம் கதைப்பது. என்னுடைய நண்பர் கூட ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த திமுகவினுடைய அஜெண்டாவில் பல்வேறு களப்பணியில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். பணத்தை இறக்குவது, ஆட்களை அனுப்பி ஆங்காங்கே மக்களை சேகரித்து அந்தந்த பகுதிகளில், தொகுதிகளில், வட்டங்களில் தங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்பதற்காக எல்லா மக்களுடைய அலைபேசி எண்கள், பெயர் அவற்றையும் சேகரித்து அவர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் நியமிக்கிறார்களா அல்லது எது போன்ற கட்டமைப்புகளை செய்கிறார்கள் என்பது பல்வேறு விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோருக்கும் தெரியும், எல்லா தொகுதிகளுக்கும் வட்டங்களுக்கும் உயரிய ரக அலைபேசி உள்ளிட்ட பண முடிப்புகளும் சென்றதெல்லாம் தெரியும். அவர்கள் ஆளும் கட்சி இப்பொழுதே கட்டமைக்க ஆரம்பித்து விட்டது. அதில் ஒருவரிடத்திலே உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுங்கள், நான் உங்களை அந்த அமைப்பிலே இணைத்து விடுகிறேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் நம்மால் தான் அடக்கிக் கொள்ள முடியாதல்லவா இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாகவும் நாசுக்காக அவர்களை நாம் எந்த தத்துவத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதை குறிப்பிடக்கூடிய விதத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்றால் நீங்கள் தமிழர்கள் ஓரணியில் நின்று இங்கே அந்நியர்களும் இந்த நிலத்தில் வாழ வந்தவர்களும் தமிழர்களை அடிமைப்படுத்தி திராவிடம் என்ற போர்வையில் அழித்தொழித்து கொண்டிருப்பதை சாட வேண்டுமென்றால் எல்லோரும் ஓரணியில் சீமான் பெண் தான் இருக்க வேண்டும், தமிழர்கள் எல்லாம் என்று குறிப்பிட்டது. அவர் அப்பொழுதுதான் விளங்கி கொண்டார், நாம் தமிழர் கட்சியில் இருந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் என்பதை அவர் புரிந்து கொண்ட பின்பு, தம்பி மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டார். சரி, இது நமக்கு எப்படி இவர்கள் வகுக்கிறார்கள் செயல் திட்டத்தை என்பதை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் இணைப்பதென்றால் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டேன். ஐயா, தெரியாமல் கேட்டுவிட்டேன், விட்டுவிடுங்கள், உங்களை நான் இணைக்க முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். இவர்கள் என்னென்ன சித்து விளையாடல்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக இந்த பொதுவெளியில் தெரிந்து கொள்ளலாம் என்பது வேறு விடயம். உள்ளுக்குள் நிறைய வேலைகளை இந்த அரசியல் கட்சிகள் செய்கிறது என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த களம் மிகவும் வலிமையான களம் என்பதை
உணர்ந்து வரக்கூடிய தேர்தல் என்பது 5வது முறையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் இயக்கம் இந்த தமிழ் நிலத்தில் வெற்றி பெற வேண்டும். அது அந்த ஜார்ஜ் கோட்டைக்குள் சென்று மக்களுக்கான பணியினை தொடங்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய ஆவலாக இருக்கும். அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை தமிழர்களை மேலும் உயர்த்தும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.